வெல்கம் டு ஹிந்தி பாலிக்ளாட்ஸ். நாம் வேற்றுமை உருபுகளின் தொகுப்பான 5ஆம் பகுதியை பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு என்னன்னா ஹிந்தி எழுத்துக்கள் தெரிஞ்சு இருந்தாலும் இந்த வேற்றுமை உருபுகள் இல்லாமல் உங்களால் வாக்கியங்களை அமைக்க முடியாது. அதனால் இந்த வேற்றுமை உருபுகளை நல்லா புரிஞ்சு படிங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன வாக்கியங்களை அமைக்க முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? அந்த வாக்கியத்தில் ஆங்கில வார்த்தைகள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த கீவேர்ட்ஸ் நம்ம பார்த்த வேற்றுமை உருபுகளில் பார்த்த கீவேர்ட்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கணும். இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 3 வாக்கியங்களை சொல்கிறேன். அந்த 3 வாக்கியங்களில் இருந்து ஒரு கீவேர்டை எடுத்து தான் இன்றைக்கி நம்ம அதை பார்க்க போகிறோம். முதல் வாக்கியம், அங்கே இருந்து வர்றான். 2வது வாக்கியம், அது மேலே என்ன இருக்குது. 3வது வாக்கியம், உள்ளே என்ன இருக்கு. இப்போ முதல் வாக்கியத்தில் அங்கே இருந்து வர்றான், அந்த இருந்துங்கிற கீவேர்டு. 2வது, அது மேலே என்ன இருக்கு, மேலே அப்படிங்கிற கீவேர்டு. உள்ளே என்ன இருக்கு அப்படிங்கிற 3வது வாக்கியத்தில் உள்ளே அப்படிங்கிற கீவேர்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இருந்து, மேலே, உள்ளே அப்படிங்கிற கீவேர்டை பார்த்தா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை உபயோகப்படுத்தி எப்படியான வார்த்தைகளை உருவாக்குறாங்க, எப்படியான வார்த்தைகள் நம்ம வாக்கியங்களை உருவாக்குறாங்கன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எஸ், நான் சொன்ன 3 வார்த்தைகள் இதான். முதல்ல வந்து மே. மே அப்படின்னா உள்ளே, இல் அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கும் மே. சரிங்களா? 2வது சே. சே அப்படின்னா இருந்து, ஆள், மூலமாக, விட. அங்கிருந்து, இதனால், இதன் மூலமாக, அவனை விட அப்படிங்கிற போது இந்த சேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். மேங்கிறது வந்து அதில், தமிழில், அதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ 3வது வார்த்தை வந்து பர். பருங்கிற வார்த்தை வந்து மேலே, ஆனால் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சரிங்களா? இப்போது மேங்கிற வார்த்தை நல்லா கவனிங்க. நம்ம நான் அப்படின்னு பார்க்கும்போது மேங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதில் 2 கொம்பு இருக்கும், இதில் ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கும். 2 கொம்பு வச்சு புள்ளி வச்சுருப்பாங்க. மை அப்படிங்கும்போது நான் அப்படின்னு பார்த்தோம். இதில் மே ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கும், புள்ளி வச்சுருப்பாங்க. இது மே. சரிங்களா? அது 2த்துக்கும் ஏதாவது வித்தியாசம், கொஞ்சம் கவனமாக படிக்கும்போது பார்த்து படிங்க. ரைட், நம்ம வாக்கிய அமைப்பை பார்ப்போம். இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி எப்படி வாக்கிய அமைப்பு இருக்குன்னு பார்ப்போம். வாங்க. முதல் வார்த்தை மே, இல். முதல்ல வாக்கியங்களை நான் வாசிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த வாக்கியங்கள் இந்த வாக்கியத்தில் வந்து இந்த வார்த்தைகள் எப்படி உபயோகப்படுத்துறாங்கிறத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ரைட், முதல் வாக்கியம் வந்து கம்ரே மே. கம்ரே மே கொய் நையே. கம்ரே மே கொய் நையே, அறையில் யாரும் இல்லை. கம்ரே அப்படின்னா அறைகள், மே, இல், அறையில். இந்த மேங்கிற வார்த்தையை நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எதில் யூஸ் பண்ணாலுமே இந்த மேங்கிறது இல், அறையில், கேலண்டரில், தரையில், சினிமாவில் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். சரிங்களா? கம்ரேமே கொய் நையே. கொய்னா யாரும், நஹியேனா இல்லை. அறையில் யாருமே இல்லை, யாரும் இல்லை. 2வது வாக்கியம், புஸ்தக் மே கியா லிகா. புஸ்தக் மே, புஸ்தகத்தில், புத்தகத்தில். கியானா என்ன, என்ன எழுதி உள்ளது. கியா லிகா, என்ன எழுதி உள்ளது, புஸ்தகத்தில் என்ன எழுதி உள்ளது. 3வது வாக்கியம், ஹாத் மே கலம் ஹே. ஹாத் மே கலம் ஹே. ஹாத்னா கை, கையில் பேனா உள்ளது. கையில், ஹாத் மே கையில், பேனா உள்ளது. கலம்னா பேனா. 4வது வார்த்தை பேங்க் மே பைசே நையே. பேங்க் மே வங்கியில் ரூபாய் இல்லை. பேங்க் மே
பைசே நஹி ஹே, வங்கியில் ரூபாய் இல்லை. சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் இந்த மேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு வேறு ஆங்கில வார்த்தையோட போடுங்க. போட்டு அந்த வாக்கிய அமைப்பு அமைச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த கீவேர்ட்ஸ் நல்லா மனப்பாடம் ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க படிக்க உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்த வார்த்தை. சே. இந்த சேங்கிறது வந்து ஒரு 4-5 இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் சின்ன சின்ன கதை, சின்ன சின்ன கட்டுரைகள், ஹிந்தி கட்டுரைகள் படிக்கும்போது உங்களுக்கு இது தெரிய வரும். சரிங்களா? அந்த சேங்கிறத வந்து 4 விதமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இருந்து, 2வது ஆள், 3வது மூலமாக, 4வது வந்து விட. இப்போது அந்த 4க்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். முதல்ல வந்து ரமேஷ் रेल गाड़ी से आया. रमेश रेल गाड़ी से आया. ரமேஷ் ரயில் வண்டி மூலமாக வந்தான். சரிங்களா? 2வது வாக்கியம் மை கலம் சே லிகா. மை கலம் சே லிகா. நான் பேனாவால் எழுதினேன். கலம் சே லிகா. 3வது வாக்கியம் ये पुस्तक कुरियर से आया. ये पुस्तक कुरियर से आया. இந்த புத்தகம் கொரியரிலிருந்து வந்தது. கொரியர் சே, கொரியரிலிருந்து வந்தது. 4வது வாக்கியம் வந்து मुझसे सुरेश बड़ा है. मुझसे सुरेश बड़ा है. என்னை விட சுரேஷ் பெரியவன். சரிங்களா? இப்போ அந்த வாக்கியத்தில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களை சொல்கிறேன். ரமேஷ் ரயில் காடி சே ஆயா. ரயில் காடி, ரயில்னா ட்ரெயின், காடினா ரயில் வண்டி. ரயில் வண்டி மூலமாக வந்தான். ஆயா பாஸ்டர்ஸ் வந்தான். மை நான், கலம்னா பேனா, சே அப்படின்னா ஆள் அப்படின்னு பார்த்தோம். பேனாவால் எழுதினேன். கலம் சே லிகா. 3வது வாக்கியம் ஏ புஸ்தக், இந்த புஸ்தகம் கொரியர் சே, கொரியரில் இருந்து, கொரியரில் இருந்து ஆயா. ஆயான வந்தது, கொரியரில் இருந்து வந்தது. 4வது முஜ். முஜே அப்படின்னா எனக்கு. இந்த இடத்துல முஜ் சே ரெண்டும் சேர்ந்து இருக்கு. ஸோ என்னை விட. சுரேஷ் படா ஹே. இதை ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? என்னை விட சுரேஷ் பெரியவன். முஜ்சே சுரேஷ் படா ஹே. சரிங்களா? ரைட். இப்போ 3வது வார்த்தை. பர். இந்த பர் அதிகபட்சமாக யூஸ் பண்ணுறது மேலே அப்படிங்கிற மீனிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆனால் அப்படின்னு ஒரு யூசேஜ் இருக்குது. ஆனால் இது அவ்வளோவா யூஸ் பண்ணி நான் கேட்டதில்லை. அது கண்டினியூஸாக வேகமாக பேசும்போது இந்த பருங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அது ஆனால்கிற ஒரு மீனிங் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ரைட். இதை யூஸ் பண்ணி என்ன மாதிரி நான் வாக்கிய அமைப்புங்கிறத பார்ப்போம். முதல் வாக்கியம் குர்சி. குர்சி பர் பைட்டோ. குர்சி. இங்கே இரு இருக்கு சி பக்கத்தில். ஏன்னா சின்ன கொம்பு மேலே இருக்குல்ல, அதனால் இரு இருக்கு. குர்சி பர் பைட்டோ. நாற்காலி மேல் உட்கார். 2வது வார்த்தை டிவி பர் போட்டோ ஹே. டிவி பர் போட்டோ ஹே. டிவி மேல் போட்டோ உள்ளது. 3வது வாக்கியம் का नाम आनंद है पर वो दफ्तर में नहीं है. उनका नाम आनंद है पर वो दफ्तर में नहीं है. அவருடைய பெயர் ஆனந்த், ஆனால் அவர் அலுவலகத்தில் இல்லை. உன்கா அவருடைய, நாம் பெயர் ஆனந்த், பர் ஆனால், वो दफ्तर में नहीं है. वो அவர் அலுவலகத்தில் இல்லை. தஃப்தர் மே, நம்ம மேனா இல்னு பார்த்தோம் இல்லையா, அலுவலகத்தில். நஹி ஹே அப்படின்னா இல்லை. 4வது வாக்கியம் பகவான் பர்
भरोसा रखो, भगवान पर भरोसा रखो, वही तुम्हारी मदद करेगा. கடவுள் மேல் நம்பிக்கை வை, அவர்தான் உனக்கு உதவுவார். இங்க நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. ஒய், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லே, இந்த ஹீங்கிற வார்த்தை உள்ள வந்துச்சுன்னா அழுத்தம் ஒரு விஷயத்த உறுதிப்படுத்துற மாதிரி. அவர் தான் ஒய். பகவான் பர் பரோசா ரக்கோ, பரோசா, பரோசான நம்பிக்கை. ஒய், அவர்தான் துமாரி மதத் கரேகா, மதத்னா உதவி, உதவி பண்ணுவார், உதவுவார். சரிங்களா? இப்போ இந்த வாக்கியத்தில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துருவோம். முதல் வாக்கியத்திலிருந்து குர்சி பர், நாற்காலி மேல். இந்த பருங்கிறது ஆன் த டேபிள், ஆன் அப்படின்னு இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த யூசேஜ் தான் பர். சரிங்களா? குர்சி பர் பைட்டோ, நாற்காலி மேல் உட்கார். ஏதாவது ஒரு பொருள் மேலே இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த பருங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ரெண்டாவது, டிவி பர் ஃபோட்டோ ஹே, டிவி மேல் ஃபோட்டோ இருக்கிறது. நீங்கள் எந்த வார்த்தையாலும் இந்த டிவி ஃபோட்டோ அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பருங்கிற வார்த்தை வர்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வார்த்தையோட உபயோகம் நல்லா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிவிக்கு என்ன அர்த்தம், ஃபோட்டோக்கு என்ன அர்த்தங்கிறத அப்போ பார்த்துக்கலாம். சரிங்களா? முதல்ல பேசும்போது 80% இங்கிலீஷ் தான் இருக்கும், 20% 10% தான் ஹிந்தி இருக்கும். அப்புறம் பேச பேச உங்களுக்கு அது அப்படியே உல்ட்டாவாக மாறிடும், அதாவது தலைகளாக மாறிடும். 80% ஹிந்தி வார்த்தை வந்துடும், 20% தான் நீங்கள் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? மூன்றாவது வாக்கியம், உன்கா. உன்கா அப்படின்னா மரியாதையாக சொல்கிறது, அவருடைய. நாம் ஆனந்த் ஹே, பெயர் ஆனந்த். பர், ஆனால். அவர் அலுவலகத்தில் இல்லை, ஓ தஃப்தர் மே நஹி ஹே, ஆனால் அவர் அலுவலகத்தில் இல்லை. நான்காவது வார்த்தை, பகவான் பர் பரோசா ரக்கோ, பகவான் பர் பரோசா ரக்கோ, கடவுள் மேல் நம்பிக்கை வை. ஒயி, ஓனா அவர், ஒஹி அப்படின்னா அவர்தான் உனக்கு உதவுவார். துமாரி மதத் கரேகி, மதத் அப்படின்னா உதவி, துமாரி உனக்கு, மதத் கரேகி உனக்கு உதவுவார். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறத வச்சு தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா நான் வேறு மாதிரி உங்களுக்கு நான் எடுப்பேன், அதுக்காக தான். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களே சொல்லி கொடுத்தா இன்னும் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.